சர்க்குருவே சரணம். நம்முடைய கணக்கம்பட்டி பகவான் முருகனாகவே நேரடியாக பூமிக்கு வந்தவர். இதில் எல்லளவு சந்தேகம் வேண்டாம். அவர் முருகப்பெருமான். இந்த பூமி சித்தர்களுடைய ஆட்சி இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் என்னமோ தெரியல, முருகப்பெருமானுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. முருகன் நேரடியாக கணக்கம்பட்டியாராக அவதரித்தவர். கணக்கம்பட்டியார் வாழ்க்கையில் அவங்க நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேர் எண்ணற்ற கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அவர் சாதாரண மனிதனாக பிறந்தார், அவர் எப்படி முருகனாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு ஒரு கதை இருக்குது. நடந்த சம்பவம், கதையும் சொல்லக்கூடாது, நடந்த சம்பவம் இருக்குது. அவர் எப்படி அவர் உடலில் முருகன் குடிபெருந்தாங்கிறதெல்லாம் ஒரு சம்பவம் இருக்குது. அது சேனலுக்காண்டி நம்ம மாட்டு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தெய்வ ரகசியம். அது ரகசியமாகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் சொன்னோம்னா அதுக்குண்டான பதில் சொல்லணும். பகவான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். பகவானை பற்றி தெரியாதவங்க சாமி உடல் எப்படி வந்தார், இருந்தார், பண்ணார்னு கதையாக போடுறோம். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. வெளியில் சொல்ல வேண்டியது மட்டும்தான் சொல்லணும். பகவான் முருகன், அது மட்டும்தான் உண்மை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கவங்க நம்புங்க, நம்பலையா விட்டுருங்க. அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் நம்பித்தான் எங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பகவான் சர்க்குரு முருகன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு பல சான்றுகள் இருக்குது, பல சம்பவம் நடந்திருக்குது. பல பேருக்கு முருகனாக காட்சி கொடுத்துருக்காங்க. காட்சி கொடுத்தவங்க பார்த்தவங்கலாம் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்த்தவங்களில் ஒருத்தர் 2 பேரில் பல பேர் சொல்லியிருக்காங்க. கணக்கம்பட்டியில் இது புதுசாக நடக்கலை, பல முறை நடந்திருக்குது. சாமி ஒரு பால்கார சாலையில் பால்காருக்கு முருகனாக காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு சாதாரண ஒரு அம்மா, அவர் கணவர் தான் ஐயா மேலே பக்தர். அந்த மனைவி, அவங்களுடைய மனைவி முருக பக்தர். அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ வேணால் மனுஷனை கும்பிட்டுக்க கணக்கம்பட்டியார, நான் முருகனை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் தான்மா முருகன் அப்படின்றாரு. அந்த அம்மா ஏற்றுக்கலை. அவர் மட்டும் போய் கும்பிட்டு வருவார், அந்த அம்மா கும்பிடாது. அப்போ அந்த அம்மா ஒரு முறை பகவானை பார்க்கறதுக்காக வான்னு சொல்லி அவர் கூப்பிடும் பொழுது வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மா பழனிக்கு போகிறாங்க. இவர் ஐயா பார்க்க கூட பழனிக்கு அந்த அம்மா கூட போகிறாங்க. அப்படி பழனிக்கு போயிட்டுருக்கும் பொழுது இந்த பழனி ரோட்டில் சாக்கடை கால்வாய் ஓரமாக மயில் மேலே பகவான், கணக்கம்பட்டி பகவான் மயில் மேலே உட்காந்து உடல் முருகனாக காட்சி கொடுத்தார். முகம் பகவான் கணக்கம்பட்டி பகவானுடைய முகம், உடல் முருகனுடைய உடல் மாறி மாறி வருது. அந்த அம்மாவுக்கு முருகனாகவும் கணக்கம்பட்டியாராகவும் மாறி மாறி தெரியுது. முருகா 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 முருகான்னு அந்த அம்மா கத்துனாங்க. அதுலேருந்து தான் அந்த அம்மா நம்புகிறாங்க பகவான் சர்க்குரு முருகப்பெருமான் அப்படின்னு. முருகனாகவும் பகவான் சர்க்குராவும் மாற்றி மாற்றி காட்சி கொடுத்தார். இது நடந்த சம்பவம். பால்காருக்கும் அதே மாதிரி தான் காட்சி கொடுத்தாங்க. அதனால் முருகன் நேரில் வந்த முருகன் கணக்கம்பட்டியார், அதில் எல்லளவு சந்தேகம் கிடையாது.